ஏண்டா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட சீசன் பார்த்த ஆட்கள் தெரியுமாடா? ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு டாஸ்க்கு மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சு பண்ணுவேன். அந்த சீசன்ல எங்களுக்கு கேட்கிற சவுண்டு என்ன அடிச்சுட்டான் என்ன அடிச்சுட்டான் என்ன அடிச்சுட்டான்னு கேட்கும். ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் என்ன கடிச்சிட்டான் என்ன கடிச்சிட்டான் என்ன கடிச்சிட்டான்னு கேட்குது. அது மட்டும் இல்லாம காலில் இருந்து டாஸ்க்கு கொஞ்சம் ஃபயரா போயிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் வேற கொஞ்சம் முரட்டு கால மாதிரி பயங்கரமா ஆடிட்டு இருக்காப்ல. முரட்டு கால நான் தாண்டான்னு பாட்டு போட்டு பயங்கரமா ஆடிட்டு இருக்காருன்னு பார்த்தா முரட்டு காலைக்கு முட்டி உடச்சு விட்டான போலயே. பாவத்தை முத்துக்குமரன் கீழே படுக்கப்பட்டு என்னப்பா முட்டி எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? முடிச்சு விட்டீங்களா? முடிச்சு விட்டானோ போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டான. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்லாட்டே காலி பண்ணிருக்கானோ. ஏன்னா பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்து கொண்டாந்து முன்னாடி தான் ஆக்சுவலா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. என்னன்னா கடைசி 2 ரவுண்ட் நடக்க போகுது. இந்த 2 ரவுண்டுக்கு அப்புறம் யார்கிட்ட வந்து கல் இல்லாம இருக்கோ அவங்க வந்து ஆக்சுவலா எவிக்ட் ஆயிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு ஃபயர் ஆடி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இல்ல நல்லா ஒன்னு கவனிச்சுனா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே அங்க ஜாக்லின் கால பவித்ரா புடிச்சு வச்சுட்டு நிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி புடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது கடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அப்ப எனக்கு என்னமோ கடிச்சிட்டாங்க. கடிச்சிட்டு இருக்கும்போது மஞ்சள் எங்க இருந்து பவித்ரா கடிக்கிறா பவித்ரா கடிக்கிறா பவித்ரா கடிக்கிறான்னு சொல்லிட்டு மஞ்சள் எங்க இருந்து கத்துறாங்க. கத்துன எங்க இருந்து பவித்ரா நான் கடிக்கல நான் கடிக்கல நான் கடிக்கலன்னு சொல்றேன். ஏமா ஏய் நீ கடிக்காமையாமா கடிச்சான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ அந்த ப்ரோமோட கடைசியில ஒத்துக்கிட்டியாமா? என்ன சொன்ன? ஆமா நான் கடிச்சேன் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொன்னியாமா. ஆனா நடிப்பு போடுறீங்க தெரியுமா பவித்ரா? நான் கூட நினைச்சேன் அக்கா வந்து நெருப்பு மோட ஆன் பண்ணிட்டாங்க பார்த்தா சுவிட்சை கொஞ்சம் மாத்தி திருப்பிட்டாங்க போல. கடி மோட் ஆன் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அதான் நான் கடிச்சேன்னு சொல்றாங்க. இல்ல கரெக்டா இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜாக்லின் கால பவித்ரா புடிச்சு போட்டு கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா கடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம விஜய் விஷால் மல்லா கிடக்குறான். விஜய் விஷால முடிச்சு விட்டானே. எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலும் முத்துக்குமரன் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பான்னு நினைக்கிறேன். சோ விஜய் விஷால் அதை டயர்டாகி வந்து படுத்துக்கிட்டான். அப்படியே இன்னொரு சைடு அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மிரர் இருக்குல்ல, மிரர்ல கவனிச்சுன்னா நம்ம மஞ்சரி இருக்காங்களா, மஞ்சரி மேல அன்சிதா ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சீனை நீங்க ப்ரோமோல கூட கவனிக்கலாம். நல்லா பாருங்க. இந்த பக்கம் வந்து ஜாக்லினோட காலை வந்து பவித்ரா கடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி விஜய் விஷால் படுத்து கிடக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிரர்ல ரவுண்ட் மிரர் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் மிரர்ல அழகா தெரியுது கீழே மஞ்சரியை படுக்க போட்டு மேல அன்சிதா ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. இதுதான் அன்சிதா சொல்றாங்க. என்னால எந்திக்க முடியல, என் மேல அன்சிதா ஏறி உட்கார்ந்துட்டா என்னால சுத்தமா எந்திக்க முடியலன்னு சொல்றாங்க. இதை பத்தி எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு. நான் கடைசியில் சொல்றேன். இங்க கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்லின் கடுப்பாய் விடு அப்படின்னு சொல்லி உதறி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறாங்க. எனக்கு இந்த ஆட்டத்துல எந்த ஒரு இதுவும் சம்திங் ஏதோ ஒன்று சொல்றாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அங்க பேட் வேர்ட் இருக்காது. அங்க என்ன இருக்கும் தெரியுமா? இந்த ஆட்டத்துல எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் இவனை கட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பி போட்டு விட்டானு. ஏன்னா மஞ்சரி வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். மஞ்சரி சப்போர்ட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு ஜாக்லின் நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்க பார்த்தா மஞ்சரி மேல அன்சிதா ஏறி உட்கார்ந்துட்டாங்கல்ல. சோ மஞ்சரியால அங்க இருந்து வெளியே வர முடியல. சோ மஞ்சரி நல்லாவே லாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல இன்னொரு சீன் நல்லா கவனிச்சுனா அந்த இடத்துல கடிச்சிட்டான்னு சொன்னா இல்ல நான் கடிக்கலன்னு சொல்லி யாரு பவித்ரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம ஜாக்லின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாக்ல ரிமூவ் விட்டுட்டு பவித்ரா இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணாத, ரொம்ப கேவலமா பண்ற அப்படி ஏதோ சம்திங் திட்டிட்டு வராங்க. அதுக்கு அங்க பவித்ரா ஆமா அப்ப நீ பண்ணது என்ன, நீயும் தான் பண்ண, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் திட்டிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இதுல பவித்ரா கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு எனக்கு பக்காவா தெரியுது. எனக்கு என்னமோ ஜாக்லின் பவித்ரா சண்டை போட்டு உருண்டிருப்பாங்க. அதுல ஜாக்லின் தப்பிக்க பார்த்திருப்பாங்க. பவித்ராவால என்ன பண்ணன்னு தெரியாம அம்மாவை பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி காலை பிடிச்சி கடிச்சு உட்கார வச்சாங்கன்னு நினைக்கிறேன். சரி இதான் மஞ்சரி கேட்கறாங்க. நீ கடிச்ச தப்பு, நீ கடிச்சிருக்க கூடாது, எதுக்கு கடிச்ச அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலங்க. ஆமா நான் கடிச்ச என்ன பண்ணுன்னு கடிச்சுக்கிறியா, நீ வேணா கடிச்சுக்க அப்படின்னு மாதிரி கையை நீட்டுறாங்க. இது எந்த விதத்துல நியாயங்க? அதான் கேட்கறேன். இது எந்த விதத்துல நியாயம் கேட்கறேன். இப்போ நீங்க ஒருத்தவங்களை கடிச்சிட்டீங்க, கடிச்சே தப்புன்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஓகே கடிச்சே தப்புன்னு சொல்லி சொல்லுங்க. அதை விட்டு ஆமா நான் கடிச்சே தப்பு நீ வேணா கடிச்சுக்க அப்படின்னா நீங்க அந்த தப்பை மறைக்கிறதுக்கு பண்றீங்களா என்ன? அதாவது நம்ம ஃபயர் மோட் அக்கா எப்பவுமே அப்படிதான். நம்ம நெருப்பு மோட் அக்கா எப்பவுமே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, பண்ணது தப்புன்னு வெளியே தெரிஞ்சா ஒன்று அழுவாங்க, இல்லைன்னா அதை பத்தி ஏதாவது பேசி ஒப்பார வைப்பாங்க, இல்லைன்னா அதை கடந்து வர்றதுக்காண்டி அது மேல கோவப்பட்டு ஏதாவது திருப்பி விட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ திருப்பி விட ட்ரை பண்ணி கையை நீட்டி வேணா கடிச்சுக்கோ நீ வேணா கடிச்சுக்கோ அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல மஞ்சள் டென்ஷனை கடிச்சுக்கோவா தேவையெல்லாம் பண்ண வச்சுக்கிறதுனா இது தப்பு, இது ரொம்ப தப்பு, கையை நீட்டி கடிச்சுக்கோன்னா என்ன நீ சொல்ல வரேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல திருப்பி பவித்ரா சாரிப்பா எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, ஆமா நான் பண்ணேன் பெண்ண சாரிங்கிறாங்க. இப்ப சாரி கேட்டோன்னு விட்டுருமா பவித்ரா? இப்போ இவங்க வந்து கடிப்பாங்க, கடிச்சு போட்டு சாரி நான் தெரியாம கடிச்சேன் அப்படின்னு நம்ம விட்டுணும். அதாங்க மஞ்சரி போட்டு உடைக்கிறாங்க. ஆமா விட்டுருங்கப்பா, யாரும் பவித்ரா எதுவும் சொல்லுங்க, பவித்ரா தப்பு கிடையாதுப்பா தப்பு கிடையாது, ஏன்னா சாரி கேட்டாங்கல்ல இதுக்கப்புறம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல தான் பவித்ரா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு நீங்க பேசுறது மட்டும் தான் கரெக்டா, நீங்க பேசுறதா கரெக்டா, அப்ப நான் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாய் அந்த இடத்தோட நடந்து போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் சம காண்டாய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க ஒரு ஃப்ரேம் நம்மளால கவனிக்க முடியுது. நம்ம முரட்டுக்காலே முட்டியை உடைச்சு படுக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பாவம் என்ன பண்ணான்னு தெரியல, முத்துக்குமரன் மல்லாக்க படுத்து கிடக்கான். முட்டிக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்களா இல்ல டிக்கிக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறான்னு தெரியல, சம்திங் எங்கேயோ அடி விழுந்துட்டு பயங்கரமா அடி விழுந்திருக்கு. அதனால அவனை படுக்க போட்டு ஜெஃப்ரி தான் எனக்கு தெரிஞ்சு கால இது பண்ணிட்டு இருக்கான். எப்பா சரியா ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துல ஒண்ணு கவனிச்சுனா
முத்துக்குமரன் பக்கத்துல அத்திமேருக்கு ஒன்னாவோட அத்திமேர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி பக்கத்துல ரஞ்சித் படுத்து கிடக்காரு. ரஞ்சித் படுத்து கிடந்து தடை விட்டுட்டு இருக்காரு. மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயிலும் அடிச்சுக்கிட்டானோ அப்படிங்கறதா உண்மை. அப்படியே பூரா பயிலும் அடிச்சுக்கிட்டானு. அதுக்கு ரீசன் பிக் பாஸ் தான். பிக் பாஸ் மேல இருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு, இன்னும் 2 ரவுண்டு தான், அதுக்கப்புறம் ஒரு டீமை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால மட்டுமே இவ்வளவு ஃபயர் மோட ஆடுறானு. இதுல நம்மளால இன்னொரு சீன் கவனிக்க முடியுது. அங்க ரெட் கலர் ஸ்பேஸ்ல கல்களே இல்ல. அதான் நம்ம விஜய் விஷால், அருண், சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கான இடத்துல ஒரு கல் கூட இல்ல. அந்த கல்லை மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போற ஃபர்ஸ்ட் டீம் வந்து விஜய் விஷாலுக்கான டீம் தான். இன்னொரு ஃப்ரேம் கூட நீங்க நல்லா கவனிக்கலாம். இந்த பக்கம் கடிச்சிட்டே இருக்கும்போது நல்லா கவனிச்சுன்னா ஒரு மாதிரி தவுண்டு போய் நம்ம விஜய் விஷால் அந்த சோஃபால படுக்கிறான். அதான் நம்ம ஜாக்லின் பவித்ரா ஒரு கடி வாங்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களே, அந்த அதுக்கு பின்னாடி உள்ள சோஃபால வந்து விஜய் விஷால் போய் படுக்கிறான். அங்கதான் நம்ம அருணும் நம்ம அவன் ராணோ ஓடி போறாங்க. ஓடி போனா அவன் கையை உதறிட்டு இருக்கான். ஒரு மாதிரி விஜய் விஷால் உட்கார்ந்து உதறிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலும் முத்துக்குமரன் மாத்தி மாத்தி மல்லு கட்டியிருப்பானு. அதுல தான் ஏதோ சம்திங் இதாயிருக்கும் நினைக்கிறேன். அதுல இவனுக்கு முட்டி கிட்டி லாக் ஆயிட்டு அங்க பார்த்தா அவனுக்கு அடிபட்டு நினைக்கிறேன். இதுல எனக்கு என்னன்னா, அன்சிதா வந்து மஞ்சரி மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஜாக்லினை பிடிச்சி பவித்ரா அடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டையும் லைட்டா ஸ்வாப் பண்ணி பாருங்களேன். இந்த ரெண்டையும் லைட்டா நீங்க ஸ்வாப் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஜாக்லின் வந்து பவித்ராக்கான காலை கடிச்சிருந்தாலோ, இல்ல ஒருவேளை இந்த பக்கம் மஞ்சரி வந்து அன்சிதா கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருந்தாலும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அன்சிதா எந்திரிச்சு எனக்கு கொண்டுட்டா, எனக்கு மூச்சு விடமுல அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும். கண்டிப்பா 100% அந்த சீன் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா மூச்சு விடமுல மஞ்சரி மேலே ஏறி உட்கார்ந்துட்டா அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா பவித்ரா எனக்கு அடிச்சுட்டா ஜாக்லின் அடிச்சுட்டா அப்படின்னு கத்திருப்பாங்க. ஆனா இதே இவங்க 2 பேர் அப்படிங்கும்போது ஒரு கேமை பார்த்துட்டு ஒரு மாதிரி கத்திட்டு வராங்க. அதே அவங்க பண்ணியிருந்தா இது வித்தியாசமா போயிருக்கும். இப்போ கூட போயிட்டு அனுப்பிச்சிட்டாட்ட, நீ என் மேல உட்கார்ந்துருந்தல, என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லி மஞ்சரி சொன்னா கேம் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் ஆட முடியும், கேம்லலாம் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்து அது ஒரு குத்தம்னு சொல்லுவாங்க. ஆட்டம் ஒரு மாதிரி காலையில இருந்து ஃபயரா போயிட்டு இருக்குது. இல்ல எவன் அடி வாங்கினா நமக்கு தெரியல. இல்ல நல்லா கவனிச்சுன்னா விஜய் விஷால் தான் அங்க போய் படுக்கிறான். இந்த பக்கம் முத்துக்குமரன் படுத்திருக்கான். இந்த பக்கம் மஞ்சரி பிச்சு போட்டிருக்காங்க. அங்க பார்த்தா சௌந்தர்யா வந்து கையை இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாருக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியல. இதுல கடைசியில பவித்ரா அந்த பக்கம் இருந்து நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன பண்ணணுங்கிறீங்க, என்னால முடியல, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, என்னால முடியல, அதனால தான் நான் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம அக்கா கையில் எடுக்கிற அடுத்த கட்ட ஆயுதம் வந்து அழுகை தான். உடனே இப்போ அழுது அவங்க பண்ணது நியாயம்னு சொல்லி நியாயப்படுத்த விரும்புவாங்க. மொத்தத்தில் சொல்ல போனா டாஸ்க் நல்லா இருக்கு, சண்டைகள் நல்லா இருக்கு. அந்த டீமா போனாங்கல்ல, அங்க 2 பேர் இங்க 2 பேர், 2 பேர் ஒரு டீம், அங்க 2 பேருக்கு ஒரு டீம்னு போனாங்கல்ல, அந்த டீம் தான் வீட்டுக்கு அதிகபட்ச பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு, அந்த டீம் இல்லாம தனித்தனி ஆடி இருந்தா கூட ஒரு மாதிரி தனித்தனி பிரச்சனையா போயிருக்கும். பட் கண்டிப்பா எண்ட் ஆஃப் தி டே அது டீமா மாறிடும், நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, ஒவ்வொரு சீசன் அப்படி பார்த்துருக்கோம், ஒவ்வொரு டாஸ்க்கை ஒவ்வொரு சண்டை. ஆனால் இந்த சீசனில் கடிக்கிறது, வாங்குறது, குத்துறது, மிதிக்கிறது அப்படின்னு மாதிரி என்னெல்லாமோ சீனை பார்த்துட்டு இருக்கோம். இல்லை மஞ்சரி என்ன தெரிஞ்சு மஞ்சரி இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சரி ஓவரா பண்ணுறேன். என்னங்க ஓவரா பண்ணுறாங்க? இப்போ டாஸ்க்கில் நீங்கள் கடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையை வச்சுட்டு இருப்பீங்க, கேட்கக்கூடாதா? டாஸ்க்கில் கடிப்பீங்க, ஏறி மேலே ஏறி உட்காந்து மிதிப்பீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாதா? மஞ்சரி ஓவரா பண்ணுறாங்கன்னு ஒன்று வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி கரெக்டாக பண்ணுறாங்க. பவித்ரா அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்காங்க, அன்சிதா அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்காங்க, விஜய் விஷால் அவனுக்கான டஃப் கொடுத்துருக்கான், முத்துக்குமரன் அவனுக்கான டஃப் கொடுத்துருக்கான். அவ்வளோதான், எல்லாரும் கேமை தான் ஆடுறாங்க. கேமை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம யாரையுமே குறை சொல்றதுக்குல. ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றுமே இல்லை. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த